ஏமா இப்பதானமா பெருக்குனே டஸ்ட்பின்ல போடலாங்களாமா? உங்க வேலை அதானே, சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு. இப்ப நீ எதுக்கு என் பக்கத்துல வந்து உட்கார்ந்த? ஏன் நான் உட்காரக்கூடாதா? என் பக்கத்தெல்லாம் உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும். என்ன இது ஒண்ணுமே புரியலையே. சரி, நம்ம அவட்ட கேட்டு பார்ப்போம். ஹே ஜாய்ஸ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன? இல்ல, எனக்கு இது சுத்தமா புரியல, எனக்கு சொல்லித்தாங்க. இப்ப நான் உனக்கு சொல்லி கொடுத்தா மட்டும் நீ படிக்கவா போற? எப்படி அரியர் தான் வாங்க போற? வீணா என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு போறியா அங்க இருந்து? இல்ல ஜாய்ஸ், ப்ளீஸ் போன்னு சொன்னேன். ஐயோ, தண்ணி வரலையே. சரி, இந்த பொண்ணுகிட்ட கேட்டு பார்ப்போம். பாப்பா, கொஞ்சம் தண்ணி தாயே, ரொம்ப தாகமா இருக்கு. டேப்ல தண்ணி வரல. ஏன்ட்ட இல்ல. ஏ ஜாய்ஸ், நீயும் நானும் குவிஸ் காம்படிஷன்ல செலக்ட் ஆகி ஸ்டேட் லெவலுக்கு ஒண்ணா போக போறோம். என்னது, நீயும் நானுமா? உன் கூட நான் ஸ்டேட் லெவல் வரணுமா? நீலாம் எப்படி செலக்ட் ஆகுன? ஏன், எனக்கு என்ன? உனக்கு என்னவா? என் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன? என்னால உன் கூட வந்து அசிங்கப்பட முடியாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்னது, நான் உனக்கு ஃப்ரெண்டா? ஆளு பாரு, என் கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். ஏதோ லக்ல செலக்ட் ஆயிட்டு சீன் போட்டுட்டு இருக்கியோ? அப்படி உன் கூட தான் வரணும்னா அப்படி ஒரு காம்படிஷனே எனக்கு வேண்டாம். நான் இப்பவே மேம்கிட்ட போய் பேசுறேன். ஜாய்ஸ், ஜாய்ஸ் நில்லு. ஜாய்ஸ், ஜாய்ஸ். நீலாம் எப்படி செலக்ட் ஆகுன? என் கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அப்படி உன் கூட தான் வரணும்னா அப்படி ஒரு காம்படிஷனே எனக்கு வேண்டாம். ஹே ஸ்வேதா, ஹே ஸ்வேதா, எழுந்திரு ஸ்வேதா, ஸ்வேதா எழுந்திரு. ஹே ஜாய்ஸ், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிப்ப? அடைச்சி நிறுத்து. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ தான் எல்லாத்துலயும் பெருசு, உன்னாலதான் எல்லாத்தையும் படிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? லிசன், காட் எல்லாரும் ஈக்குவலா தான் படைச்சிருக்காங்க. என்னைக்கு ஒரு மனுஷன் நாங்கிற ஆணவத்தை தலையில தூக்கி வைக்கிறானோ அன்னைக்கே அவன் மிருகமாயிருதான். உன்னால ஒரு உயிர் அங்க போராடிட்டு இருக்கு. என்னதான் நீ கிளாஸ்ல டாப்பரா இருந்தாலும் உன் கேரக்டர்ல நீ 0 தான். நான் எதுவும் வேணும்னே பண்ணல. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. ஹே, ஸ்வேதா இறந்துட்டாளா? ஸ்வேதா இறந்துட்டாளா? என்னது, ஸ்வேதா இறந்துட்டாளா? உங்க வேலை அதானே, ஏன்ட்ட இல்ல. என்னது, நான் உனக்கு ஃப்ரெண்டா? ஆளு பாரு. ஏசப்பா, நான் எதுவுமே வேணும்னே பண்ணல ஏசப்பா. தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. அவ சாகுறதுக்கு நானும் ஒரு காரணமாகிட்டேன் ஏசப்பா. நான் இனி எதுலயுமே பெருமை பாராட்ட மாட்டேன் ஏசப்பா. ஐம் சாரிப்பா. இங்கிலீஷ் கிளாசிக் படராஜியா. சே, எவ்வளோ பிடிச்சாலும் புரிய மாட்டேங்க. நான் வேணா உனக்கு சொல்லி தரட்டுமா? அம்மா, இது யாருமா? நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்? ரேஷ்வின், நீ எப்பெல்லாம் நான் அப்படின்னு பெருமைப்படுத்தியோ அப்பெல்லாம் நீ யாரோ ஒருத்தரை காயப்படுத்துறதா அர்த்தம். மம்மி காலேஜ் டேஸ்ல நானும் பெருமைப்பட்டதுனால தான் மம்மியோட ஃப்ரெண்ட் இன்னைக்கு இங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் என் லைஃப்ல பண்ண தப்ப நீ என்னைக்குமே பண்ணிடவே கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. தாழ்மையா இருந்தா மேன்மை வருமானு எனக்கு தெரியாது, ஆனா நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மேன்மையிலையும் நம்ம தாழ்மையா தான் இருக்கணும். இதுதான் ஏசப்பாவும் சொல்லியிருக்காங்க, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
கரத்தின் நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். என்னடா இது, ஸ்டார்டிங்லேயே ஒருத்தங்க பூ பறிக்காங்க, இன்னொருத்தங்க தண்ணி பாய்க்கிறாங்கன்னு பார்க்கிங்களா? இவங்க தான் ப்ளூம்ஸ். ஓ சாரி, ப்ளூம்ஸ்னால் என்னென்னு அவங்கக்கிட்ட சொல்லலை. ப்ளூம்ஸ்னால் அது ஒரு ஃப்ளாரல் டிசைன் ஸ்டுடியோ. அஸ் த நேம் ப்ளூம் சைஸ். நாங்கள் இப்போ தான் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கோம். அண்ட் இவங்க தான் எங்கள் ஸ்டுடியோட CEO அனன்யா ப்ளூம். ரொம்ப ஹம்பிள் அண்ட் அ கிரேட் ஆண்டர்ப்ரனர். என் பேர் குவென். நான் ப்ளூமோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட். என்னோடய ஆப்போசிட்டில் இருக்கிற இவங்க தான் ரியா. இவங்க எங்களோட கம்பெனியோட ஃபினான்ஷியர். பரவாயில்லையே, லாஸ்ட் டைம் விட இந்த டைம் நல்லா வந்திருக்குதே பூவெல்லாம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் டைம் விட நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ரியா கேட்டியா, இந்த வீக் மேகசினில் நம்ம ப்ளூமை பற்றி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டில், செம்ம. ஆமாம், நான் கூட மேகசினில் எல்லாமே பார்த்தேன். குவென், இங்கே பார்த்தியா, நம்ம யூகேயில் போட்டிருந்த கஸ்டம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிட்டு. நம்ம ஆர்டர்ஸ் எல்லாமே சீக்கிரமாக வந்துடும். நம்ம போட்ட எஃபர்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு பலன் கிடச்சிருக்கு. நான் ஆர்லி பேசுகிறேன். இப்போ தான் ஸ்டுடியோ வரேன். சின்ன கம்பெனி, சின்ன பீப்புள், ஆனால் என்ன பெரிய ட்ரீம்ஸோடு இருக்காங்க. பார்ப்போம் எப்படி இந்த டீல் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த $1 million அவங்களுக்கு சர்வைவல், ஆனால் ஜஸ்ட் நமக்கு another Tuesday. சரி, டைம் ஆயிடுச்சு. நான் அந்த டீலை பார்க்கேன். நீ நம்ம ஆஃபீஸில் மீட்டிங் பண்ணி பார்த்துக்கோ. ப்ளூம், உங்களை பார்க்க ஹார்லி வந்திருக்காங்க. உட்காருங்க மிஸ்டர் ஹார்லி. ஆஃபீஸ் நல்லா காம்பேக்டாக இருந்தாலும் நல்ல க்ரியேட்டிவாக இருக்குது. தேங்க்யூ. பட் உங்கள் மாடலில் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கே. நீங்கள் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். பட் ஆனால் இது இன்னும் டெவலப் பண்ணலாம். ஏன் இவ்வளோ ப்ரீமியம் ப்ரைஸஸ் ஃபார்மர்ஸ் பே பண்ணிட்டுருக்கீங்க? அதெல்லாம் கட் பண்ணாலே போதும், நம்ம டபுள் த ப்ராஃபிட் எடுக்கலாம். உள்ள ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்கண்ணே. உங்களுக்கு அவரை பற்றி தெரியாதா? தெரியாது. யார் அவர்? அவர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன். அப்படியா? ஒரு பூ தானே, இன்றைக்கி பூக்குது, நாளை பாட போகுது. ஏன் இதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் பே பண்ணுறீங்க? ஒரு நாள் சென்டிமெண்ட்ஸ் நம்மளோட பில்லை பே பண்ணாது மேடம். எங்களுக்கு எமோஷன்ஸ் தான் சார் பே பண்ணுது. எங்கள் ஃபார்மர் டாரத்தி கூட அவங்க ஹார்ட் டைம்ஸில் நாங்கள் அவங்களோட சப்ளையை கட் பண்ணாமல் வச்சுருந்தோம். அண்ட் இன்றைக்கி அவங்களோட ஈல்ட் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கு. என்ன எமோஷன்ஸோ தெரில, இப்படி தான் உங்களுக்கு பில்லை பே பண்ணுதா? சார், பைபிளில் எஸ்தரோட கதை உங்களுக்கு தெரியுமா சார்? அவங்க எவ்வளோ பெரிய ராணியாக இருந்தாலும் அவங்க வந்து கடைசி வரைக்கும் மக்களுக்காகவே நின்னாங்க. மக்களுக்காகவே வந்து அவங்க எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்கள வந்து விட்டு கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி அவங்க ரொம்ப ஹம்பிளாகவும் இருந்தாங்க சார். அந்த ஹம்பிள்னஸ் தான் வந்து எங்களை ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வச்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆமாம், நான் வந்ததில் நோட் பண்ணேன். எம்ப்ளாயிலேருந்து பாஸ் வரைக்கும் ஏன் எல்லோரும் ஒரே யூனிஃபார்மில் இருக்கீங்க? கம்பெனியில் எல்லாருமே ஈக்குவல் தான். நோ பாஸ், நோ எம்ப்ளாயி. தட்ஸ் ப்ளூம். ஓகே. என்ன சென்டிமெண்ட்டோ தெரில, அது உங்களுக்கு தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். எனிவே, நைஸ் டு மீட் யூ ப்ளூம். ஹாவ் அ கிரேட் டே. நீ கேளு. நான் பேசல, நீ கேளு. ப்ளூம், நீங்கள் எப்படி $1 million ஒர்த் கான்ட்ராக்டாக வேணாம்னு சொல்லலாம்? ஆமாம், நம்ம $1 million விட நம்ம ஃபார்மர்ஸோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. ப்ளூம், நீ வந்து நம்ம ஃபார்மர்ஸ் மேலே ரொம்பவே கன்சர்னாக இருக்க. யூ ஆர் ரியலி கிரேட் ப்ளூம். பாரு, கரெக்டாக டாரத்தி கால் பண்ணுறா. ஹாய் ப்ளூம், இந்த வருஷம் ஈல்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த லாஸில் நான் இருந்தும் நீங்கள் என்னுடைய கான்ட்ராக்டை வந்து கட் பண்ணாமல் இருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப என்னுடைய பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை இன்ஃபார்ம் பண்ண தான் நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணேன். பை ப்ளூம். ப்ளூம் எஸ்தரை போல தன்னுடைய மேன்மையான நிலையிலும் தாழ்மையாக இருந்தாள். அதுபோல சர்வலோகத்துக்கும் எஜமானாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மேன்மையான ரூபத்தை விட்டு மனிதனாகிய நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் இவ்வுலகில் தாழ்மை ரூபம் எடுத்து அவமான சின்னமாகிய சிலுவையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்.
இதுவே உண்மையான மேன்மைக்கு முன்னானது தாழ்மையாகும். உனக்கு அட்ரஸ் சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஏன் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன? உன் ஸ்டேட்டஸ்க்கு நான் இறங்கி வந்து அட்ரஸ் சொன்னா அது எனக்கு அசிங்கம். கவிடு அட்ரஸ் தானே கேட்டோம், ஏன் எப்படி பேசிட்டு போறான்? சார் எனக்கு ஒரு டவுட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இங்க வரல, சரியா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வெயிட் பண்ணு. உங்க அப்பா வேற இல்ல, இருந்த மணி எல்லாம் ஃபைனான்ஸ்காரங்க எடுத்து போயிட்டாங்க. உன் தங்கச்சியை படிக்க வைக்கிறது நான் என்ன பண்ணுவேன்? இந்த குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? அதான் நான் இருக்கேன்ல, நான் படிச்சிருக்கேன், நான் வேலை பார்க்க போறேன். அப்புறம் என்ன உனக்கு? நீயும் உங்க அப்பா மாதிரியே நான் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காத. அது நீ கத்துறதுக்கு தாழ்மைப்படு, அவரும் ஒன்றும் உயர்த்துவார், சரியா? நான் இதை பண்ணது படி, உனக்கே தெரியும். சரி மம்மி, இன்னும் நான் கத்துக்கு தாழ்மைப்படுறேன். அப்போ என்ன உயர்த்துவாங்கல்ல? கத்துறதுக்கு தாழ்மைப்படு, கண்டிப்பா உன்னை உயர்த்துவாங்க. அப்போ நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு. நீ கெடி மேம். மாமா குட் மார்னிங். குட் மார்னிங் மேம், நேற்று நைட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஃபோனில். இதில் என் ப்ரொஃபைல் இருக்கு. நான் பிஇ கிராஜுவேட். வேகன்ட் இருக்கான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். வேகன்ட் இல்லை மேம், முடிஞ்சிருச்சு. நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க, ஸோ அதனால இங்கே வேகன்சி இல்லை. வேற கொஞ்சம் பாருங்க மேம். இல்லை, நான் என்னால் எதுவும் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் கம்பெனியில் பார்த்துக்கோங்க. நீங்கள் போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், கம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். இது என்னோட ஃபைல், என்னோட பயோடேட்டா எல்லாம் இருக்கு. இங்க வேகன்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இல்லம்மா, வேகன்சி இல்லை, எல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. உங்களுக்கு வேலை இல்லைம்மா. மேம் கொஞ்சம் பாருங்க. இல்லைம்மா, இல்லைம்மா, வேலை இல்லை. வாங்க பாருங்க, கண்ணை தருங்க. என்ன தெரியல மா, ஆம்புலன்ஸ் பண்ணலாம். யார் இவங்க? யார் இங்க நிக்கிறாங்க? சிஸ்டர், சிஸ்டர், இவங்க எல்லாத்தையும் வெளியே போக சொல்லுங்க. நீங்க எல்லாரும் வெளியே போறீங்களா? உங்க அப்பா என்ன சொன்னாங்க வெளியே போக சொல்லி? கம் ஆன் பாய்ஸ். மேடம், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நன்றிம்மா, நீ என்னை காப்பாத்தினதுக்காக. பரவாயில்ல. ஐயோ, இன்டர்வியூ மிஸ் ஆயிடுச்சு. ஓ, என்ன இன்டர்வியூமா? அது நான் ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன். ஜாப் கிடைக்கணும்னு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன காப்பாற்ற வந்தனால நீ எதை மிஸ் பண்ணிட்டு இருக்க? அப்படிலாம் இல்லை, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. பரவாயில்லம்மா, நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நீ என் கம்பெனிலேயே உனக்கு எம்டி போஸ்ட் போட்டு தரேன். நீ என் கம்பெனிலேயே வேலை பாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி மேம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வரேன். நான் ஒரு சின்ன வேலை தான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஏசப்பா, நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய வேலை கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா. இப்போ தான் என்னை தாழ்த்தினேன், அதுக்குள்ளே நீங்கள் என்னை உயர்த்துறீங்க. இனி நான் எப்போதும் என்னை வந்து நான் தாழ்த்தி கொண்டு தான் ஏசப்பா இருப்பேன். எனக்கு இந்த பண்ண இதை வச்சு நான் எப்போதுமே நான் மறக்கவே மாட்டேன். எப்போதும் என் கூட நீங்கள் இருந்து வழி நடத்துங்க.
ஹலோ ராபர்ட்டே, பசங்க வந்துட்டாங்கடா. ஆ வெளியே தான் நிற்க, சீக்கிரமா. இந்த வரேன். ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. என்ன சொல்லுங்கள். நேற்றுலாம் ரொம்ப லேட்டாக வந்தையா. எங்கே போகிற எங்கே வாரனே தெரிய மாட்டேங்கய்யா. அதுக்கு நான் எங்கே போனால் என்ன உங்களுக்கு? ஏசப்பாவுடைய வருகை ரொம்ப சமீபம்யா. அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம மனம் திரும்பணும்யா. அதெல்லாம் பார்த்துக்கலாம். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவனவனுக்கு பலன் அளிப்பார். இந்த பிரவீன் உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதால? எசப்பா வராரு எந்த நேரம் கூவிக்கிட்டே அலைதாண்டு. ம் ஏசப்பாவுடைய வருகை ரொம்ப சமீபம்யா. காலம் நின்றது, மணியோசை மறைந்தது, அந்த நாள் வந்தது, வானம் திறந்தது, தாமதமாய் ஓடினேன், அழைப்பை இழந்தேன், கருணை காத்திருந்தது, நான் திரும்பவில்லை. இந்த வாழ்க்கை கடவுள் எனக்கு தந்திருக்கிற செகண்ட் சான்ஸ். இந்த சான்ஸை நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். நீங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தமா? யார் இது இந்த நேரத்துல கால் பண்றது? ஹலோ, சாரி, ராங் நம்பர், வச்சிருங்க. அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
ஹலோ ஹலோ, நாங்க ஹெவன்ல இருந்து கால் பண்றோம். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி. நாளைக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர போறாரு. எல்லாரும் ஆயத்தமா இருங்க. என்னது ஏசப்பா வர போறாங்களா? உன்னை சீக்கிரமா ஆயத்தமாகணுமே. யாருடா இந்த லூசு பைய? இன்ட்ரெஸ்டா நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். சரி நம்ம டிவி பார்க்கலாம். யார்ப்பா? ஏய் தம்பி, பிராங்க் பண்ணாதீங்கப்பா. யார்ப்பா நீங்க? தெரியும் தெரியும், கிரேசன் தானே? தெரியும் தெரியும், ஐ நோ மேன். கிரேசன் பேசுங்கப்பா. ஹலோ. இவங்க வேற என்ன டைம் எல்லாம் டார்ச்சர் பண்றாங்கப்பா. A few moments later. எனக்கு ஜீசஸ் ஒரு நம்பர் இருந்து கால் வந்துச்சு. உங்களுக்கு வந்துச்சா? ஆமா, எனக்கும் வந்துச்சு. ஜீசஸ் கால்ஸ்னு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சா? நான் பால்தனன் அவங்க ஊழியத்துல இருந்து கால் பண்றாங்கன்ட்டு கட் பண்ணிட்டேன். ஆமா, எனக்கு கால் வந்துச்சு. நான் கால் அட்டன் பண்ணி பேசினேன். ஏதோ ஏசப்பா வர போறாங்கன்னு சொன்னாங்க. நானும் ராங் நம்பர் அடிச்சு கட் பண்ணிட்டு மறுபடியும் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உங்க எல்லாத்துக்கும் கால் வந்துச்சா? என் ஃப்ரெண்டு தான் பிராங்க் கால் பண்றான்னு நினைச்சு ஏசப்பா வர போறாங்க, சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி கட் பண்றேன். கால்ல ஏசப்பா நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம என்ன பண்றது? சரி, ஏசப்பா வரதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப நாளா தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏசப்பா வராங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த வருஷம் நம்ம தளபதி வராருல, அவரை பத்தி நம்ம பேசுவோம் கொஞ்ச நேரம். ஏசப்பா வருக வந்துட்டுனா நான் கண்டிப்பா போயிருவேன். ஏன் சொல்லுங்க? சர்ச்சுக்கு கரெக்டா மட்டும் தான் வர மாட்டேன். ஆனா காணிக்கு கரெக்டா கொடுப்பேன், நெசவம் கரெக்டா கொடுப்பேன். சர்ச்சில் எல்லா வேலையும் நான் பண்ண வைப்பேன். நான் சர்ச்சோட மெம்பரே ஏசப்பா கூட அனுப்புறேன்னா நீங்க எல்லாம் எப்படி போறீங்க? நீங்க என்னப்பா ஆந்திர வரையில் நீங்க பெரிய நான் தான் முதல்ல போவேன். ஏன்னா நான் தான் சபைக்கு கரெக்டா காலையில வந்து நின்றுவேன். கீபோர்ட் போடுறது நான் தான், சர்ச்சை பெருக்குறது நான் தான், பாத்திரங்கள் நான் தான் முதல் நாளா போவேன். என்னை விட்டு ஆண்டு கூட்டு போக முடியாது யாரையும். ஏ பாஸ்டரா இருப்பா. ஏ அமைதியா இருங்க. இங்க உட்காந்துருக்கீங்க. சரி சரி, இன்னைக்கு 5 மணிக்கு நம்ம சர்ச்சில் வந்து வாலிபரா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா சரிங்களா? ஓகே பாய். பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கவலையா இருக்குது. ஒருத்தனா 11 மணிக்கு சர்ச்சுக்கு வரான். சர்ச்சு 11 மணிக்கு முடிய போகுது, 11 மணிக்கு சர்ச்சு வரான். இன்னொருத்தனா தூங்கிட்டே இருக்கான். ஒருத்தனா விளாட போறான் ஆராதனையை வச்சுட்டு. இன்னொருத்தனா மேக்கப் போட்டு வர்றதுக்கு டைம் ஆயிருது. ஒருத்தன் கீபோர்டு போட்டு உட்காந்து இன்ஸ்டா ஓட்டிட்டு இருக்கான். இப்பெல்லாம் இருந்தா நம்ம எப்படி இயேசுடைய வருகையில போக முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. நம்ம சர்ச்சுக்கு வாலிபர் கூட்டத்துக்கு வர வச்சுதான் வர்றது இல்ல. 10 பேர் சர்ச்சுக்கு வரானா 4 பேர் தான் வாலிபர் கூட்டத்துல உட்காருதான். எல்லாரும் முழங்கால் போடுங்க. நம்ம வந்து இப்ப ஜெபிக்க போறோம். நம்முடைய பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். அப்பதான் ஏசப்பா இன்னைக்கு வந்தாலும் நம்ம என்ன செய்ய போறோம்னா பரலோகத்தை எடுத்துக்க போறோம். எல்லாம் கண்ணை மூடுங்க. இப்படி ஆண்டவர் வருதுன்னு சொல்லி பயந்துட்டாருங்களே சொல்லிட்டு தான் இருப்பாரு. லோரியா என்ன இப்படி கண்ண மூடி ப்ரே பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை பாஸ்டர் சொன்னது உண்மையிலேயே நிஜம் நம்பிட்டாலும் ஏசப்பா வர போறாங்கன்னு. சரி, பண்ணட்டும். நம்மளும் கண்ண மூடி கொஞ்ச நேரம் ஆக்ட் பண்ணுவோம். வருகை இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள கூட எத்தனை பேர் செய்யுங்க. வருகை இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள கூட எத்தனை பேர் செய்யுங்க. லோரியாவையும் காணும், பாஸ்டரையும் காணும். ஒருவேளை ஏசப்பா வந்துட்டாங்களோ? ஐயோ, நம்ம மட்டும் இங்க இருக்கமே, நம்மள மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களா? சவுண்ட் ஆஃப் ஆயிட்டு. பாஸ்டரையும் காணும், இங்க போனாரு. இந்த பக்கத்துல இருந்த பிள்ளையை காணும். ஏசப்பா வந்துட்டாரு. பாஸ்டரும் ஏசப்பா கூட போயிட்டாரு. இந்த பிள்ளையும் ஏசப்பா கூட போயிட்டு இப்படி சலாமாரமா நின்றுட்டு இருக்கான். எழுப்பி பாப்போம். ஒருவேளை ஆத்மா மேல போயிட்டு உடம்பு கீழே இருக்குமோ? பாஸ்டர் போயிட்டாரு. பாஸ்டர் போயிட்டாரா? ஏசப்பா கூட போயிட்டாரு. ஏசப்பா கூடயா? நீ எங்க இருக்க? ஏசப்பா கூட போவாம ஏசப்பா வருவாங்கடா. இப்ப என்ன தப்பு பண்ணல? நான் தப்பு பண்ணலப்பா. நான் தினமும் சர்ச்சுக்கு வந்துருவேன். நீ தான் வரவே மாட்டேன். நீ தப்பு பண்ணதுனாலதான் என் கூட கிடக்க. ஆண்டவரே, என்ன விட்டு போயிட்டீங்களா நீங்க? ஆண்டவரே, கீபோர்ட்லாம் நல்லா போட்டனையா, பாத்திரம் வளர்க்கினேன், சர்ச்செல்லாம் தூக்கிட்டு என்னைய விட்டுட்டு போயிட்டீங்களா இப்படி? இளைஞனே எழுந்திரு, சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம்